ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி நல்லா மொறுமொறுப்பான கிறிஸ்பியான டேஸ்டான உளுந்து வடை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான எண்ணெய் பிடிக்காமல் உளுந்து வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக வடைக்கு தேவையான உளுந்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கிறேன். தண்ணியை ஊற்றி 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தூசி மண் எல்லாம் நல்லா போகட்டும். அது வரைக்கும் கை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கழித்து அந்த உளுந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உளுந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா அரைச்சி வச்சிட்டேன். இப்போ அந்த மாவை மாற்றிக்கோங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு எடுத்து மாவில் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி விட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே எண்ணெய் கவர் எடுத்திருக்கிறேன். எண்ணெய் கவருக்கு மேலே மாவை போட்டு நல்லா தட்டிக்கோங்க. தட்டி விட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த வடை ஷேப்பு வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி மாவை தட்டி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஆயில் நல்லா சூடாக ஆக வச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே ஒவ்வொன்றும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மொறுமொறுப்பான உளுந்து வடை இப்போ ரெடி ஆயிருச்சு. எண்ணெய் குடிக்கவே இல்லை. பாருங்கள், நல்லா சாஃப்டான மொறுமொறுப்பான உளுந்து வடை ரெடி ஆயிருச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.